தற்போது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தருமபுரி மாவட்டம் அரூரில் பேருந்தில் இருந்து கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. ஏற்பாரற்று கிடந்த பைகளில் கட்டுக்கட்டாக பணம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களை தர காத்திருக்கிறார் நம்முடைய துணை ஆசிரியர் திரு மகாலிங்கம் பொன்னுசாமி. மகாலிங்கம், நீங்க தொடரலாம். தருமபுரி மாவட்டம் அரூரில் பேருந்தில் இருந்து 3.5 கோடி ரூபாய் பணம் கட்டுக்கட்டாக பைகளில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் நம்முடைய துணை ஆசிரியர் மகாலிங்கம் பொன்னுசாமி. மகாலிங்கம், நீங்க தொடரலாம். நிச்சயமாக. அதாவது திருவண்ணாமலையிலிருந்து தருமபுரி வழியாக அரூர் அருகே அரசு பேருந்து வந்து கொண்டிருந்திருக்கிறது. அப்போது அந்த பேருந்தில் சுமார் 7 கைப்பைகள் வைக்கப்பட்டிருந்தன. அந்த 7 கைப்பையில் திடீரென்று பறக்கும்படை அதிகாரிகள் கோட்டப்பட்டி அடுத்த பையர் நாயக்கன்பட்டியில் சோதனையில் ஈடுபட்டார்கள். அப்போது இந்த பைகள் எல்லாம் சந்தேகத்தின் அடிப்படையில் இருக்கிறது. இந்த பை யாருக்கு சொந்தமானது என்று விசாரணை நடத்தினார்கள். அப்போது விசாரணையில் யாரும் அந்த பையை உரிமை கோரவில்லை. உடனடியாக அதிகாரிகள் அந்த பையை திறந்து பார்த்தபோது அதில் கட்டுக்கட்டாக பணம் இருந்ததை அதிகாரிகள் பார்த்தார்கள். அதிர்ச்சியடைந்த அதிகாரிகள் உடனடியாக அந்த பகுதியில் இருந்தவர்களை விசாரணை செய்தார்கள். அனைவரும் இந்த பை தனக்கும் இந்த பைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொன்னார்கள். இதை அடுத்து அந்த பையையும் அந்த பேருந்தையும் அப்படியே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு ஓட்டி சென்றார்கள். அங்கு ஓட்டி சென்று முழுமையான விசாரணை நடத்தினார்கள். அந்த பையில் இருந்த ரொக்கத்தை எல்லாம் எடுத்து எண்ணினார்கள். மொத்தமாக 7 பைகளில் 3,47 லட்சம் ரூபாய் இருந்தது உறுதியானது. இதை அடுத்து தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகளும் சம்பவ இடத்தில் இருக்கிறார்கள். அவர்களும் இந்த விசாரணையை நடத்தி வருகிறார்கள். சோதனையில் சிக்கிக்கொள்வோம் என்ற தகவல் முன்கூட்டியே தெரிந்ததால் இந்த பையில் இருந்த கட்டுக்கட்டான ரொக்கத்தை விட்டுவிட்டு ஒரு கும்பல் தப்பியோடி இருக்கலாம் என்ற சந்தேகம் தற்பொழுது முதல் கட்டமாக எழுந்திருக்கிறது. அந்த கோணத்தில் விசாரணை என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாது அந்த பேருந்து நடத்துனர் செல்வராஜ் என்பவரிடமிருந்து வாக்குமூலத்தையும் தற்பொழுது பறக்கும்படை அதிகாரிகள் பதிவு செய்திருக்கிறார்கள். அவரிடம் இந்த பணம் எங்கிருந்து வந்தது, யாரெல்லாம் ஏறினார்கள், எந்தெந்த ஊரிலிருந்து ஆட்கள் ஏறினார்கள், அவர்கள் இந்த பைகளை கொண்டு வந்தவர்கள் எது போன்ற அடையாளத்தோடு இருந்தார்கள், கட்சி உள்ளிட்ட சின்னங்கள் ஏதாவது அவர்கள் அணிந்திருந்தார்களா என்ற கோணத்தில் விசாரணை என்பது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமின்றி கைப்பற்றப்பட்டுள்ள பணத்தினுடைய சீரியல் எண்களை கொண்டு இது எந்த வங்கியிலிருந்து எடுக்கப்பட்ட பணம், இது யாரு தொடர்புடைய வங்கி கிளையிலிருந்து எடுக்கப்பட்டது, யாருடைய கணக்கிலிருந்து எடுக்கப்பட்டது என்பது குறித்த விசாரணையும் தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகள் தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். தருமபுரி மாவட்டம் அரூரில் பேருந்தில் இருந்து கட்டுக்கட்டாக 7 பைகளில் 3.5 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. தொடர்பான விரிவான விவரங்களை துணை ஆசிரியர் மகாலிங்கம் பொன்னுசாமி தர கேட்டோம்.